அவனுடைய நாமம் மையப்படுவதாக. இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வரவேற்கிறோம். இந்த சூழ்நிலையில் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட இந்த நிலைமையில் நம் ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்குவோமாக. அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் வெளியரங்கமான பதிலை கற்றுக் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நடுராத்திரியிலே 2 மணிக்கு வெள்ளம் வந்து யாரை போய் கூப்பிடுறது? யாருடைய உதவியும் நம்ம தேட முடியாது. வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டிலேருந்து எங்கே வெளியும் போக முடியாது. அப்படிப்பட்ட சமயத்தில் காப்பாற்றணும்னு நம்ம யாரும் நினச்சி வீட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு நிலைமை. ஆனாலும் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு மன்றாட்டு ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் 25 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தூதர்கள் வருகிறார்கள், கர்த்தருடைய தூதர். அப்படி வேதம் சொல்கிறது. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு என்ன செய்தார்? அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யார் வர்றா? 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவளை கண்டவுடனே அவன் கூடார வாசல் நினைச்சுதான் அவளுக்கு எதிரே ஓடி வந்து தரை மட்டும் குனிந்த ஆண்டவன்மாரை, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து, என்னால் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தூதர்கள் வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுமா. யோசேப்பு வீட்டுக்கு தூதன் வந்தார். மரியாள் வீட்டுக்கு தூதன் வந்தார். சகரியா ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்போது தூதனை அனுப்பினார். யார் பாத்திரமாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அல்லேலூயா சொல்லுமா. உங்கள் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா? எத்தனை பேர் வரணும்? தூதருக்கு வாங்க பாஸ்டர். நாங்கள் பாஸ்டர் வரட்டெல்லாம் தூதனை அனுப்புவார். சில வீட்டுக்கு சங்கார தூதன் பேர் தான். அவன் சங்காரம் பண்ணுறதுக்கு போகிறான். வேதம் சொல்லுது, தேவனே அதை சில சமயம் அனுமதிக்கிறார் சங்கீத புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க ஆண்டவரே, வேறு யாரும் நீங்கள் இல்லாமல் வேறு யாரும் வரக்கூடாது. தேவையில்லை ஆட்கள் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. நாம் ஜெபிக்கும் போது தகுதியாக பாத்திரமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு கர்த்தர் அவரே வருவார். அவருடைய தூதர்களை அனுப்புகிறார். 3 புருஷன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் வருவதை கண்டார். அப்புறம் காணக்கூடிய அளவுக்கு அந்த தூதர்கள் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. சில சமயங்கள் நம்ம காணக்கூடிய அளவுக்கு தூதர்கள் இருக்கலாம். அது மனித வடிவமாக வரலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரும் பொழுது அதை கண்ணால் பார்க்க, ஃபிசிக்கல் இ வாஸ் சீயிங், கண்ணால் பார்க்குறோம். கண்ணால் பார்த்துட்டு தான் ஓடுறார். ஓடி போய் எதிர்கொண்டு கூடாரவாசி எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் கொண்டு செய் அந்த வெல்கம், தேவ மனுஷர்களை வரவேற்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்குறார், கனம் பண்ணுறதை பார்க்குறார். ஆகவே ஓடி தரை மட்டும் குனிந்து, உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தனா உமது அடியனை விட்டு என்ன செய்யக்கூடாது. அப்போ ரெகக்னைஸ் பண்ணிட்டான், இது யார்? தேவ மனுஷர்கள், தேவ தூதர்கள். அல்லேலூயா சொல்லுமா. இன்னும் சொல்லப்போனால் தேவனே வந்தார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவிய தேவன் கூட சொல்ல முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 பேர் வந்து அங்கே நிற்கிறப்போ அப்போ சொல்லணும், நாங்கள் என்னை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது, எங்கள் வீட்டில் இருக்கணும், ஆகவே நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென், அல்லேலூயா. உடனே அங்கே நமக்கு சம்பவம் தெரி பார்க்குறோம். தண்ணீர் கொண்டு வர கொடுக்குறாங்க, காலை கழுவுறாங்க, மரத்தில் சாஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஓடி போய் உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி அவர்களுக்கு சொன்னபோது, சரி நீ சொல்கிறபடி செய்யின்னு சொல்லி அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் பணிவிடை செய்கிறாங்க. அப்புறம் 6ஆம் வசனம் பார்க்குறோம். அப்புறம் வேகமாக ஓடி போய் யார் இருக்கா? சாராடத்தில் போய் என்ன சொல்கிறாங்க? சாராட்ட போய் என்ன சொல்கிறாங்க? சீக்கிரமாக 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அப்புறம் ஆபிரகாம் எங்கே போகிறாரு? ஓடி என்ன செய்தார்? பிடித்து என்ன செய்தான்? வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அதை என்ன சீக்கிரமாக சமைத்தான்னு சொல்லி பார்க்க. 3 பேருக்கு எத்தனை ஒரு இளங்கன்று கொளுத்தங்க? 3 பேருக்கு. நம்ம வீட்டில் 3 பேர் இருந்தால் எத்தனை கிலோ கறி வாங்குவோம்? 1/2 கிலோ. 3 பேர் தானே, 1/2 கிலோ தானே. இங்கே 3 பேருக்கு கொளுத்த கன்று. அப்போ நல்லா சாப்பிட்ற ஆட்கள் அந்த அல்லேலூயா சொல்லலாம். நல்லா நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுமா. சில சாப்பிட்றதுக்கே பிறந்திருக்காங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டோடி நாம் மையப்படும், அது ஒரு கிருபை தான். சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுமா. அது ஆசீர்வாதம். சிலருக்கு என்னதான் சொன்னால் சாப்பிடவே முடியலன்றாங்க.
3 பேருக்கும் நல்ல 3 படி மாவு, 3 ஒரு கொளுத்த கன்று, நல்ல சாப்பாடு. அல்லேலூயா சொல்லுமா. சாப்பிட்றதுக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே சாப்பாடு நல்லா சாப்பிட்றாருங்க. சாப்பிட்டுட்டு என்ன சொன்னார்னா, அப்புறம் பார்க்கும்போது சும்மா இல்லை, அந்த சாப்பாடு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மரத்தடியில் நின்று அவங்க கொண்டிருந்தா அவளை புசித்தார்கள்னு பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில் ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்னால் என்ன செய்கிறாரு, மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்கிறார். என்ன மரியாதை பாருங்கள். அவங்க சாப்பிட்டாங்க. அவனை ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், உன் மனைவி எங்கே அந்த அம்மாவை? உன்னை கூடாரத்தில் என்ன செய்யணும், அவங்க அங்கே குக்கிங்கில் உட்காந்துட்டு இருக்கான், சமையல் அறையில். தேவையானது ஒன்றே மரியாள். ஆபிரகாம் தேவையானது மரியா அவள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். சாராள் அங்கே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்க சமைக்கிறது இல்லை. ஆகவே எப்படியோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மனைவியை கூப்பிடுன்றாங்க. ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நிச்சயமாக ஒன்றத்தில் நான் வருவேன், திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் அவங்க என்ன செய்தாங்க, நேரடியாக பின்னால் தான் புறவாசலில் தான் கேட்குறாங்க, மறைமுகமாக தான் கேட்குறாங்க, நேரடியாக கூட கேட்கல. காற்றுல விழுந்துட்டு, என்ன விழுந்துட்டு, ஒரு உற்பவ காலத்திடத்தில் நிச்சயமாக உங்கள்கிட்ட வருவேன். அப்போது உன் மனைவியாக சாராளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்கள், சாராள் என்ன செய்கிறாங்க, சாராள் அதை பின்புறமாய் கூடார வாசல் என்ன செய்தாங்க, பின்புறமாக நின்று என்ன செய்தாங்க. ஏன் வரலாம் தானே, இந்த அம்மா வரமாட்டேங்காங்க. வராமல் என்னத்தையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு கடைசி என்னத்தையாக ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பரவாயில்ல, கர்த்தர் சுமத்தாக முடிக்கிறாரு. அடுத்த வசனம் வாசித்து பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன செய்தாங்க கேட்டிங்கன்னா, சாராள் எப்படி இருந்தாங்க, வயசான ஆட்களாக இருந்தாங்க, முதிர்ந்தவங்களாக இருக்காங்க, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கெல்லாம். சாராள் தன் உள்ளத்தில் என்ன செய்தாள், உள்ளத்தில் சிரிக்கா. வாயினால் கூட சிரிக்கலை, உள்ளத்தில் சிரிக்கா. என்ன சிரிக்க பாருங்கள், நான் கிழவி, என் ஆண்டவன் அவரும் கிழவர். ஆகவே இனிமேல் எப்படி எங்களுக்கு சந்தோஷம் வரும் எங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதனால் ஒரு காரியம் முடியாதது, ஆனால் என்ன செய்யும், இந்த அம்மா சாராள் நகைக்கிறதுக்கு ரீசன் இருக்குது. நானும் வயசாகி போச்சு, என் வீட்டுக்காரருக்கும் வயசாகி போச்சு, இனிமேல் ஒன்றும் நடக்காது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் என்ன செய்ய கேட்டிங்கன்னா, அப்படி அந்த அம்மா சொன்னபோது அதற்கு கர்த்தருடைய வார்த்தை, தூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 18-16 என்ன சொல்லுங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. ஆமென். மனிதனால் முடியாது, கர்த்தரால் கூடும். நான் நேற்று அந்த மீடியாவில் பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரசங்கம் பண்ணும்போது இதே தான் நான் புதிய ஏற்பாட்டில் மரியாள் சொன்னதை பிரசங்கம் பண்ணுறேன். அங்கே இதே சம்பவம் அங்கே யோசேப்பு மரியாள் வாழ்க்கையில் சம்பவித்ததை நான் சொல்கிறேன். அந்த மரியாள் சொன்னபோது இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே, எனக்கு தெரியாத, என்ன கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி என்ற குழந்தை வரும், இது மனிதனால் முடியாது, பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். பரிசுத்த ஆவி உன் மேலே வருவார், அப்போது நீ குழந்தையை பெற்றெடுப்ப, அவருக்கு இயேசுன்னு பேரிடுப்ப. அப்போது இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பார்க்கும்போது ஒரு மகத்தான காரியம் செய்கிறாரு, ஒரு மகிமையான காரியம் செய்கிறாரு. மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியம் செய்கிறாரு. மனிதனால் முடியாத ஒரு காரியம் தேவனால். சமீபத்தில் நம்ம சபைக்கு ஒரு பாஸ்டர் வந்தார் பாம்பேயில். அவர் ஏஜி பாஸ்டர் தான். அவர் கொடுத்த சாட்சி என்னென்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை. உடனே அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு மெடிக்கல் செக்கப் போகலான்னு மனைவி கேட்டுக்கிறார். அந்த மனைவி வரலை, விரும்பலை. அப்போ ஏன் நீ வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அந்த அம்மா ஒன்றும் சொல்ல, சரி இருந்தாலும் புருஷனுடைய கட்டாயத்தில் போயிட்டாங்க. டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்த உடனே ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ண அந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பை இல்லை. அப்போ கர்ப்பப்பை இல்லைன்னு உடனே அந்த அம்மா அழுதுருக்காங்க. ஏன் அழுதாங்கன்னா, அவங்க வாலிப வயசில் ஒரு வியாதி வந்தப்போ அவங்க மருத்துவ ஆலோசனைப்படி அந்த வியாதி ஒரு கஷ்டமான கொடிய வியாதினால அவங்களுடைய சரீரத்தை அந்த கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. ஆனால் தெரியாமல் சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணி விட்டாச்சு. கல்யாணம் பண்ணி விட்டோடனே அந்த பொண்ணு அழுதுருக்கு. ஸ்கேன் பண்ணோடனே இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் செஞ்சுட்டாங்க, நானும் உங்கள்கிட்ட உள்ளத்தை சொல்லலை, அதனால் இப்போ உங்கள் சர்வ இயல்பின்படி குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் வேண்டுமானால் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் செய்தது தவறு தான் என்று சொன்னாங்க. உடனே இவர் என்ன சொன்னார், நான் தேவனுடைய மனுஷன், கல்யாணம்னா தேவன் கொடுத்த கல்யாணம்,
அதனால் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலையும் நம்ம பிரிஞ்சு போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம், தேவன் தந்த மனைவி நான் விட விரும்பலை, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவங்க அதுக்காக உபவாசம் இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. கருப்பையே இல்லாத அந்த சரத்தில் ஒரு கற்பப்பை உருவாக கர்த்தர் கிருபை செய்தார். உபவாசம் இருந்து அழுது ஜெபம் பண்ணேன். நீங்கள் அற்புதங்களை செய்கிற தெய்வம், மனிதனால் முடியாத தேவனால் எல்லாம் கூடும் சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே, விசுவாசிக்கிறோமே. ஒரு ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர், ஒரு யோசேப்பு மரியாவுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம் தானே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உங்கள் ஊழியத்தை செய்கிறோம், நாங்கள் அற்புத சுகத்தை பிரசங்கம் பண்ணுறோம், அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கணும். ஆண்டவர்னு உபவாசம் இருந்து அழுகையோடு கண்ணீரோடு பல மாதங்களாக ஜெபம் பண்ணி சில மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டரை போய் பார்த்த உடனே அந்த டாக்டர் வந்து இயேசு பற்றி அறியாதவங்க. உடனே அவங்க போய் ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னால் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன்னா அவங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பழைய ஸ்கேன் இருக்குது, புது ஸ்கேன் இருக்குது. பழைய ஸ்கேனில் கர்ப்பப்பை இல்லை, புதிய ஸ்கேன் எடுத்த உடனே கர்ப்பப்பை உருவாயிருக்குது, அதில் ஒரு குழந்தையும் இருக்குது. அவங்களுக்கு சந்தேகம், இன்னொரு ஸ்கேன் எடுத்துவாங்க அப்படின்னா. இவங்க சொன்னாங்க எங்கிட்ட ஸ்கேன் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா. உடனே அந்த அம்மாவே காசு கொடுத்து போய் எடுத்துகிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தப்போ அவங்களால நம்பவே முடியல. இது ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நீங்கள் யார், என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் ஆண்டவருக்கு பயந்துருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பணிவிடை செய்கிறவங்கன்னு சொன்ன உடனே அவங்க உண்மையிலே இது மனிதனால் வந்ததல்ல, தேவனால் வந்ததுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை உருவானது மட்டும் அல்ல, அவர் பல இடங்களையும் போய் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணுற இடத்துல அநேகர் என்ன செய்யணும், அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் ஊழியத்தில் சுகம் பெறதுக்காக அநேகர் வந்து ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணப்போ நிறைய பேர் முன்னால் வந்து ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. ஒரு 2 பெண்கள் தாய்மார்கள் பின்னால் நின்று இருக்காங்க. அப்போது கூட்டம் முடிஞ்சோடனே இவங்களும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள நிற்கிறத பார்த்தோன்னே, நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க, எதுக்காக நிற்கிறீங்கன்னு கேட்டப்போ, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா நீங்கள் எங்கள் மேடையில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்ன தரிசனம்னா, நீங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் பின்னால் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை அங்கே இங்கே ஓடுறதை பார்த்து நாங்கள் அதை சந்தோஷப்பட்டோம். அது ஒரு காட்சி எங்களுக்கு தந்தார். அதை சொன்னால் உங்கள்கிட்ட சொன்னார், அதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னாங்க. உடனே இவர் என்ன செஞ்சா, ஆண்டவர் ஏற்கனவே ஒரு அற்புதம் செஞ்சுக்கிறாரு, ஆகவே அவருக்கு என்ன குழந்தைன்னு தெரியாது. இந்த 2 அம்மாமார் சொல்ல சாட்சினால ஒரு பெண் குழந்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுற மேடையில் அங்கே இங்கே போகிறத கண்டோம், ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு. ஸோ அதையும் உறுதிப்படுத்தினார். அதை கர்ப்பப்பை உருவானதையும் குழந்தை உருவானதையும் ஸ்கேன் மூலமாக கர்த்தர் செய்தார். இப்போ குழந்தை என்ன குழந்தைங்கிறதையும் அவங்க சாட்சி மூலமாக கர்த்தர் கிருபை செய்தார். காலம் நிறைவேறியது. கர்த்தர் அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கி 3 பிள்ளைகளுக்கு தகப்பனா பாம்பேயில் ஊழலை செய்து வர்றாங்க. அல்லேலூயா, சொல்லுமா அல்லேலூயா. ஸோ மனிதனால் முடியாத ஒரு காரியம் தேவனால் கூடும். ஒருவேளை முதுமையிலையும் செய்ய முடியும், இளமையிலையும் செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுமா. எனக்கு வயசாகி போச்சே, என்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார்னு நாம் நினைக்கலாம். இல்லை, தேவனுடைய பார்வையில் வயது வரம்பு என்பது அல்ல. மனிதனால் முடியாத ஒரு காரியம் தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன்னு சொல்லுமா அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட எப்படி இது என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி அன்றைக்கு சாராளுக்கு ஒரு புன்னகை, ஒரு நகைப்பு அல்லது ஒரு திகைப்பு என்று சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக ஆபிரகாம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்ததில்லை. சரீரத்தில் பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும், வயதிலே முதிர்ந்தவனாக இருந்தாலும் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. விசுவாசித்தவளே நீ பாக்கியவது, வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொன்னார். இந்த நாட்களிலையும் பலவிதமான தேவையில் நாம் இருக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தில், சுகவீனத்தில், பொருளாதார நெருக்கடியில், பலவிதமான தீர்ப்பு கோர்ட் கேஸில், பலவிதமான எதிர்ப்புகளில், சத்துருக்களுடைய போராட்டங்கள், இன்றைக்கு இருக்கிற வெள்ளப்பெருக்கு, இவைகளில் கர்த்தர் எப்படி நம்மை தப்புவிப்பார், எப்படி நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார், எப்படி நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பார் என்கிற பலவிதமான கேள்வியில் நாம் வந்திருக்கலாம். எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில், இயேசுவே பதில். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு அற்புதத்தை செய்து அதன் மூலமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்ததுனால ஒரு ஈசாக்கு வந்ததுனால ஒரு யாக்கோபு,
12 கோத்திர பிதாக்கள், யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தில் இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென்னு சொல்லுவோமா? ஆகவே இவ்விதமாக ஆபிரகாமுடைய சந்ததி வருகிற நாட்களில் அவர் இன்னும் சில ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் என்ன சொல்ல வந்தார்னா, நான் செய்ய போகிறத என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 18:18 சொல்லுது, மறக்காம சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 18:18 என்ன சொல்லுது பாருங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 17 கர்த்தர் ஆபிரகாமை பெரிய பலத்த ஜாதியாவனாலும் அவனுக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படினாலும் நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு என்ன செய்யணும்? மறைப்பேனோ. ஏன்னா he is a friend of God. ஆபிரகாம் யாருன்னா அவன் தேவனுடைய சிநேகிதன் அழைக்கப்படுறான். தேவனுடைய சிநேகிதனாக மாறணும். ஆங்கிலம் சொல்லுவாங்க, tell me who is your friend, I will tell you who you are. நீங்கள் யாருங்கிறத உங்கள் நண்பனை சொல்லுங்கள், அப்போ நீங்கள் யாருங்கிறத சொல்வேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேர் கொடுக்குறாரு, ஆபிரகாம் சிநேகிதன். இன்றைக்கி நாம் ஆண்டவரோட கூட எப்படி சிநேகம் பாராட்டுறோம்? ஆண்டவரோட கூட ஒரு சிநேகிதன் என்ன செய்யணும்னா அடிக்கடி பேசுவாங்க, உறவு கொள்வாங்க. அவங்களோடு பேசணும், அவங்கள அறியணும், அவங்களுடைய இதயத்தை கொட்டுவாங்க. ஆண்டவர் அவர் இதயத்தை கொட்ட விரும்புகிறார். அவருடைய இதயத்தை சொல்ல விரும்புகிறார். அவருடைய ஹார்ட் பீட். அன்பிசீசனாகி யோவானுக்கு தன்னுடைய ஹார்ட் பீட் என்ன சம்பவிக்குங்கிறத யோவானுக்கு சொல்லிக் கொடுத்தார். எதிர்காலத்தில் நமக்கு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அன்பிசீச யோவான் அவருக்கு இந்த 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத சொல்லிக் கொடுத்தார். அன்னைக்கு டிவி வர்றது நமக்கு தெரியாது. டிவினா என்னென்ன தெரியாது. ஆனால் டிவியை பற்றி உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்ப்பாங்க. 2 சாட்சிகளை வெளிப்படுத்த விஷயத்தை வாசித்து பார்க்குறோம். உலகமெல்லாம் பார்க்கும், அவங்க சரீரத்தை சொல்லி இருக்குது. அன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதெல்லாம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் அன்பிசீசனா யோவானுக்கு வெளிப்படுத்தினார். நான் செய்ய போகிற என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போகிற என் தாசனாகிய யோவானுக்கு நான் மறைப்பேனோ. மறைவுகள் நீக்கப்பட்டது. மறைவானவைகள் தேவனுடையவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு உரியவை. மறைவானது நமக்கு சொல்ல விரும்புகிறாரு. ஆண்டவரே, என்ன குறித்து என்ன சொல்லுறீங்க? என் குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுறீங்க? என் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்கிறீங்க? என் தேசத்தை குறித்து என்ன சொல்ல போகிறீங்க? மறைப்பொருட்களை வெளிப்படுத்த ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். தானியேலுக்கு அங்கே தேசத்தில் ராஜாக்கள்லாம் கலக்கம் அடைந்திருக்க போது அந்த தேசத்தில் என்ன சம்பவிக்கும் தானியேலுக்கு வெளிப்படுத்தின. ஆகவே அன்றைக்கு இந்த ராஜா சொன்னார், தானியேலின் தேவனே மெய்யான தேவன் சொல்கிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஆமேன். சாதாரணமாக சபைக்கு வந்தோம் போன ஒரு ஜெபத்தில் உட்கார்ந்து போனோன்னு சொல்லக்கூடியது அந்த நிலைமை இருக்காம, ஆண்டவர் எனக்கு குறித்து என்ன தரிசனத்தை தர்றார், என்ன குறித்து திட்டம் என்ன, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, அதை விட மேலே என் தேசத்தை குறித்து என்ன வச்சுக்கிறார். வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் கர்த்தர் நமக்கு காட்டணும். ஆமென் சொல்லுமா? எப்படி அந்த பிள்ளை நடக்கிறத 2 பேருக்கு காட்டினாங்களோ அதே மாதிரி இனி என்ன சம்பவிக்குங்கிறத ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு he wants to reveal himself to us. முதல்ல அவரையே நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரு. 2வது அவர் செய்ய போகிறதையும் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரு. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவரையே நமக்கு தந்தார். அவருடைய சொந்த குமாரனை பாராமல் அவரையே நமக்கு தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? அவருடைய ரகசியங்கள், மறைவானவைகள், கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், இவைகளை பெறுறதுக்கு நம்ம காத்திருப்போம். ஏதோ ஒரு சாப்பாடு வேணும், ஒரு கல்யாணம் வேணும், ஒரு வேலை வேணும், ஒரு சுகம் வேணும், அது மட்டுக்கல்ல, அதை விட மேலானது. அற்ப விசுவாசிகள் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். என்னதை சாப்பிடணும், என்னதை புசிக்கணும், என்ன செய்யணும், என்னத்தை உடுக்க, இதெல்லாம் 2வது காரியம். முதலாவது தேவன், தேவனுடைய ராஜ்ய கிங்டம். முதல்ல அவரை தேடுவோம், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருப்போம். அவரிடத்துல அவர் பேசட்டும், நாமே எப்போது பேசுகிற மாதிரி இல்லாமல் அவர் பேசணும். எத்தனை பேர் அவர் பேசணும்னு நினைக்கிறீங்க? நாம் பேசிகிட்டே இருக்கக்கூடாது, ஒன் வே டிராஃபிக்லேயே போயிடக்கூடாது. நீங்கள் பேசுங்க, உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்துங்க, ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, என் கண் உண்மை காணட்டும், என் காது உண்மை கேளட்டும், என்னுடைய இதயம் உண்மை உணரட்டும், நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறத மறைப்பேனோ. அவன் நின்று கொண்டிருந்தான். தேவனுக்கு முன்னால் நிற்கிற மனுஷனா, தேவனுக்கு முன்னால் நிற்கிற மனுஷியா. அதான் இசைக்கல்ல வாசித்து பார்க்குறோம், நான் திறப்பில் நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடினேன்,
ஒருத்தனையும் பார்க்க முடியல. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 22:30 எசேக்கியேல் 22:30 என்ன சொல்ல பாருங்க. தேசத்தை அழிக்க வெள்ளத்தினால் அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடின ஒருத்தனே இல்லை. பாளையங்கோட்டில் இல்லை, திருநெல்வேலியில் இல்லை, தூத்துக்குடியில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. ஒரு மனுஷனை வெள்ளம் வராமல் நிற்கிறதுக்கு, திறப்பில் நிற்கிறதுக்கு ஒருத்தனை தேடுறேன், ஒருத்தனை இல்லை. அப்போ தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மனுஷன் யாருமே இல்லை. இப்போ ஆண்டவர் எவ்வளோ பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் தொகையுள்ள மக்களில் நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்தான் சொல்கிறோம். தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற. அன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். ஒரு எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். 1 ராஜாக்கள் 17:1. இன்றைக்கும் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற ஆட்கள் தேவை. அல்லேலூயா சொல்லுமா. எல்லாரும் வெளியே நிற்கணும், எல்லாரும் நம்ம பாராட்ட நம்ம நினைக்கிறோம். நோ, அந்தரங்கத்தில் நிற்கிற ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். நம்ம ஜெபம் அந்தரங்கத்தில் அதிகமாக இருக்கட்டும், வெளியரங்கத்தில் கொஞ்சமாக இருக்கட்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணார், பகலை ஊழியம் செய்தார், வெற்றிகரமான ஊழியத்தை செஞ்சார். நம்முடைய ஜெபம் 40 நாள் 50 நாள் 100 நாள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட நாம் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும்போது, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்குற பரமபிதா நமக்கு வெளியரங்கமான பதிலை கற்றுக் கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. வீட்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணும். அந்தரங்கத்தில் நம்ம வீடு ஜெப வீடாக மாறட்டும். கர்த்தர் என் வீட்டுக்கு வந்தார், தூதனை அனுப்பினார், என் கூட பேசினார். நான் செய்ய முடியாதது, எனக்கு நடக்காத காரியத்தெல்லாம் நடக்குன்னு சொன்னார். மனிதனால் முடியாத காரியம் தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து தூதன் சொன்னாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வீடு இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. எங்கள் வீடு எப்போதும் தூதர்களை எதிர்பார்க்குற வீடாக இருக்கட்டும். நான் என் தேவனை சந்திக்கிற ஒரு வீடாக என் வீடு மாறட்டும். அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா நமக்கு வெளியரங்கமான பதிலை சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிறது நல்லது. அதை விட வீட்டில் வந்து முழங்கால்னு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டுட்டு கர்த்தர் இங்கே அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுமா. அப்போ அந்த ஜெபத்தோடு வரும்போது கர்த்தர் நம்மோட பேசுவார். என்னால் முடியாத காரியம் என் தேவனால் எல்லாம் கூடும். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனால எனக்கு பலன் இல்லை. நான் என் பலவீனத்தை சொன்னேன், என் சுகவீனத்தை சொன்னேன், எனக்குரிய வீக்னஸ். நான் ஃபிசிக்கலாகவே ஐ எம் சிக், ஐ எம் வீக். நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், என் பலவீனத்தில் உங்கள் பலத்தை தாங்க ஆண்டவரே, என் பலவீனத்தை என்னை விட்டு எடுத்துப்படுங்க. அவருடைய சரீரத்தில் சில பாதிப்பு இருந்திருக்கு, முள்ளு கொடுக்கப்படுன்னு சொல்கிறார். முள்ளுன்னா அவருடைய வியாதியை பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க. கண்ணில் எப்போதும் நீர் வடிச்சிட்டே இருக்குமா. ஊழியத்தில் ஏற்பட்ட அடி, அவருக்கு ஏற்பட்ட வெள்ள சேதம், கப்பல் சேதம், இதனால் என்னென்ன பாதிப்பு சரீரத்தில் வந்து நமக்கு தெரியாது. இந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் வெள்ளத்திலேயே என்ன மூலமாக டெங்கு அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். பலவிதமான வியாதிகளை, காலரா, இன்னும் கோவிட், இப்படிலாம் பல வியாதிகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பவுல் பட்ட பாடு மாதிரி யாருமே படலை. அப்போ அவருக்கு என்னென்ன வியாதி வந்துச்சு நமக்கு தெரியல, அத்தனையும் அவர் படம் பிடிச்சு போடலை. ஆனாலும் அவர் பட்ட பாடுகளை சொல்கிறாரு. அதனால் பலவீனம் அடைஞ்சிருக்க போது ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு முள் இருக்குது, அது சாத்தான் கொட்டுகிற ஒரு பலவீனமாக இருக்குது, ஒரு கஷ்டமான நிலைமையில் நான் பாதிக்கப்படுற ஆண்டவர், அது என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு கேட்டப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை. அந்த பலவீனத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கலை, ஆனால் அந்த பலவீனத்திலையும் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை, என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை தான் அவரை தாங்குச்சு. இந்த நாட்கள்லையும் கர்த்தருடைய கரத்தில் இருப்போம், விழுவோம், அழுவோம், புலம்புவோம், ஜெபிப்போம். ஆண்டவரால் முடியாத காரியம் உண்டு. தான் செய்ய போகிறத தன் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அவர் அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக பதில் செய்வார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பலகாரம் செய்கிறது நல்லது தான், பட்டு புடவைகளை வாங்குறது நல்லது தான், அதை விட டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் நல்லது தான். அதை விட இயேசு என் வீட்டில் இருக்கணும், இயேசு என் கூட இருக்கிறத நான் பார்க்கணும், அவருடைய பிரசன்னம் இருக்கணும். எங்கள் வீட்டுக்கு வர்ற மக்கள் தேவனையும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானனே,
என் மனதின் மணவாளனே, தேவதேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானனே, என் மனதின் மணவாளனே, என் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ என் ராஜாவே, வானாதி வானங்கள் உமக்கு இருக்க இந்த இதயம் தனுந்த வீடானதோ, என் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ என் ராஜாவே, வானாதி வானங்கள் உமக்கிருக்க இதயம் தானுந்தன் வீடானதோ, என்னில் நீர் வாழ்ந்திட என்ன செய்தேனோ, என்னில் நீர் வாழ்ந்திட என்ன செய்தேனோ. தேவதேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானனே, என் மனதின் மணவாளனே, நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போது நீது நினைத்து ஏங்கினீரே, நான் உம்மை வெறுத்து ஓடின போது நீர் என்னை உயிராய் நேசித்தீரே, நான் உம்மை மறந்து பிரிந்திட்ட போது நினைத்து நினைத்து ஏங்கினீரே, நான் உம்மை வெறுத்து ஓடின போது நீர் என்னை உயிராய் நேசித்தீரே. இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ, இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ. தேவதேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானனே, என் மனதின் மணவாளனே, நான் என்னை உயிராய் நேசிப்பதை நீர் என்னை அதிகமாக நேசித்தீரே, பாவியும் நான் பெரும் பாவியாய் வாழ்ந்தேன், பாசமாய் உயிரையும் கொடுத்தீரே, நான் என்னை உயிராய் நேசிப்பதை நீர் என்னை அதிகமாய் நேசித்தீரே, பாவியும் நான் பெரும் பாவியாய் வாழ்ந்தேன், பாசமாய் உயிரையும் கொடுத்தீரே. இதுதான் இயேசுவே அன்பே எல்லையோ, இதுதான்
இயேசுவே எல்லையோ தேவனே இசுராஜனே உம்மை காணும் இருதயம் மகிழும் எனது எஜமானே மனதின் மணவாளனே எனது எஜமானே மனதின் மணவாளன் எனது எஜமானே என் மனதின் மணவாளனே எனது எஜமானே என் மனதின் மணவாளனே. நான் செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? சர்வ வல்லவர் சர்வலோகத்து நீதிபதி நியாயம் செய்யா இருப்பாரா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. சுவாசித்தவளை நீ பாக்கியவதி. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் வாழ்க்கையில் வரணும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியங்களை செய்யுங்க. நான் செய்ய போகிறத என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். உங்கள் சித்தத்தை எங்களுக்கு விளங்க பண்ணுங்க. நாங்கள் மனிதர்கள், குறைவுள்ளவர்கள், நிறைவுள்ள தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களையும் பயன்படுத்தி குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதம் பயன்படுத்துங்க. நிறைவுள்ளவளாய் வந்தேன், வறுமை உள்ளவளாய் போகிறேன்னு சொல்லாதபடி நான் குறைவுள்ளவளாய் வந்தேன், நிறைவுள்ளவளாய் சென்றேன் என்று சொல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. மாறாவின் அனுபவங்கள், கசப்பின் அனுபவங்கள் மாறி இன்பமான அனுபவங்கள் மாற கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. வெள்ள சேதம், ஆறுகளால் வந்த மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்களில் நாங்களை பாதுகாத்து தொடர்ந்து புதிய வருஷத்துலையும் நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை தாரும். நீ ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு கூட இருந்தேன், நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் கர்த்தர் உதவி செய்வீராக. நாளைக்கு நடக்கிற எல்லா ஆராதனைகள், கிறிஸ்மஸ், புது வருஷ ஆராதனைலாம் பொறுப்பே நடத்துங்க. அப்பனே கிருபை தாங்க. நாங்கள் உதவும் கரங்களாக எங்களை மாற்றுங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்கள் தேவையை சந்திங்க. அனைவருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அமுக்கி குலுக்கி நிரப்புங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செல்ல வருவாரே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.